ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து ரிலையன்ஸோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டல தான் அனலைஸ் பண்ணி சொல்லப் போறேன். இது இப்ப எங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2896ல முடிஞ்சிருக்கு. அரவுண்ட் 2900ல. 2020ல வந்து 800ஆ இருந்தது. இப்போ வந்து 2900 வரைக்கும் ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஜூலை 2020லேருந்து ஒரு சைட்வே புல்லிஷ்ல தான் இருந்திருக்கு. நல்ல புல்லிஷ் இல்ல. ஒரு சைட்வே ட்ரெண்ட் லைன் புல்லிஷ்ல தான் இருக்கு. இந்த ட்ரெண்ட இந்த வீக் வந்து பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2850 கிட்ட இருக்கு. இந்த ஹையையும் நான் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஸோ 2850 கிட்ட இருக்கு. இத பிரேக் பண்ணி தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இந்த வீக் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீக் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி நின்னுச்சுன்னா, இது வந்து வேற ட்ரெண்ட் ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இதுவரைக்கும் போயிட்டு இந்த ட்ரெண்டுக்குள்ளார இப்படி போறதுக்கு வாய்ப்பு அதிகமா தெரியுது. ஒருவேளை இது வந்து புல்லிஷா இருந்துச்சுன்னா, எது வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ரீசன்ட் ஹை டு லோ போடும்போது எங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2885 கிட்ட இருக்கு. இது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, 2900 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இது சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா, அடுத்ததா இது எது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, 3300 வரைக்குமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இது பிரேக் பண்ணி மேல போகாம, அகைன் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரயே இது வந்துச்சுன்னா, எங்க வந்து இந்த சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கூட ரைஸ் ஆகி வேற ட்ரெண்ட் போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 2736. ஒருவேளை இந்த இடத்தையும் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இதே ட்ரெண்ட் லைனுக்குள்ளார தான் இது ஃபாலோ பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த இடத்த அதாவது 2736 பிரேக் பண்ணி உள்ளார வந்துருச்சுன்னா, அடுத்ததா எங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2558 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. RSI பார்க்கும்போது 78 கிட்ட இருக்கு. எப்பவுமே நம்ம சொல்லுவோம் RSI வந்து 60க்கு மேல இருந்துச்சுன்னா புல்லிஷ்ன்னு சொல்லுவோம். இது 78 கிட்ட இருக்கிறதுனால இன்னுமே இது புல்லிஷ்ல தான் இருக்கு. டே RSI பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவுமே வந்து 60 பிளஸ் இருக்கிறதுனால இன்னுமே இது புல்லிஷ்ல தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம இது பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா இது புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம டே பிவட் சிபிஆரை வச்சு நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னையோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இதை வச்சு தான் நம்ம நாளையோட அதாவது 30th ஓட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை போட்டிருக்கோம். பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2813லேருந்து 2868க்குள்ளே இருக்குது. இன்னைக்கு வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2896. அதாவது பிவட் பாயிண்ட்க்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகாதது வரைக்கும் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். ஸோ எதை வந்து ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 2961 ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருச்சுன்னா அதாவது 2961 பிரேக் பண்ணிருச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 3025 கிட்ட இருக்குது. இதையுமே பிரேக் பண்ணிருச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 3148 காமிக்குது. இதையுமே பிரேக் பண்ணிச்சு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 3210. இன்னைக்கு இது 7% வரைக்கும் புல்லிஷ் இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை இன்னைய மாதிரியே நாளைக்கு புல்லிஷாக இருந்துச்சுன்னா இது 3200 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆல்ரெடி 7% வரைக்கும் ஏறினதுனால நாளைக்கு வந்து நம்ம ஒருவேளை வந்து புல்லிஷாக இருந்துச்சுன்னா 2961 பிரேக் பண்ணிச்சுன்னா 3000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒருவேளை கரெக்ஷன் ஆனுச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கும் அதையுமே நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2896ல க்ளோஸ் ஆனதுனால இந்த பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணாதான் வந்து அடுத்ததாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிவட் பாயிண்டில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிவட் பாயிண்டில் எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்குவோம்னு பார்த்தீங்கன்னா 2840ல வந்து கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிவட் பாயிண்ட்டை இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டாக எங்கே இருக்குன்னா 2776ல தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து 2776ஐயும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குன்னா 2656ல தான் இருக்கு. இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 2591ல இருக்கிறதா காமிக்குது. இதுக்கும் அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2471 கிட்ட தான் காமிக்குது. மாதிரி நம்ம இந்த வீக்குக்கான சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது வந்து இந்த வீக்கோட பிவட் பாயிண்ட் சிபிஆர். அதாவது ஜான் 29லேருந்து ஃபெப் 2க்குள்ளார இருக்கிற பிவட் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸை வச்சு தான் இந்த வீக்கோட பிவட் பாயிண்ட் சிபிஆர் ரெடி பண்ணியிருக்கோம்.
லாஸ்ட் வீக் வந்து 3 டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸாக இருந்துச்சு. அதாவது எப்பவுமே வந்து 5 டேஸ் ஒர்க்கிங் டேஸாக இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து 3 டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸாக இருந்துச்சு. ஜான் 23லேருந்து ஜான் 25க்குள்ளார இருக்கிற ரேஞ்ச் தான் இது. அதனால வந்து ரேஞ்ச் கம்மியா காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிவட் பாயிண்ட் சிபிஆர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2694லேருந்து 2700க்குள்ளார ரேஞ்ச் காமிக்குது. சாட்டர்டே வந்து எங்க க்ளோஸ் ஆனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2706க்குள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது பிவட் பாயிண்ட்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து அதுலேருந்துமே ஒரு நல்ல ரேலி இன்னைக்கு குடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு நாளே வந்து இது 7% வரைக்குமே ரீச் ஆயிருக்கு. இது வந்து இன்னைக்கு வந்து R1யும் பிரேக் பண்ணிடுச்சு. R1 எங்க இருக்குன்னா 2750 கிட்ட இருக்கு. அதையுமே பிரேக் பண்ணிட்டு, அடுத்ததா எங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 எங்க இருக்குன்னா 2797 கிட்ட இருக்கு. இதையுமே பிரேக் பண்ணிட்டு 2850யுமே பிரேக் பண்ணிட்டு, அடுத்ததா வந்து R4 எங்க இருக்குன்னா 2895 கிட்ட இருக்கு. இதையுமே பிரேக் பண்ணிட்டு 2896 கிட்ட க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த வீக்கோட ரெசிஸ்டன்ஸை இன்னைக்கு ஒரே நாள்லயே ரேலி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் வீக் வந்து 3 டேஸ் ஒர்க்கிங் டேஸா இருக்கிறதுனால இதோட ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியா காமிச்சிருந்திருக்கலாம். இல்ல இதோட இந்த வீக்கோட ரெசிஸ்டன்ஸை இன்னைக்கு ஒரு நாளே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து கன்சல்டேஷன்ல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துலேருந்து இது கரெக்ஷன் ஆனுச்சுன்னா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இது கரெக்ஷன் ஆகி கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆனதுலேருந்து கீழ வந்துச்சுன்னா, இங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது 2653ல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து 2896 வரைக்குமே ரீச் ஆனதுனால, அடுத்ததா ஒரு வேளை கரெக்ஷன் வந்துச்சுன்னா, எங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2850ல தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த சப்போர்ட்டுமே இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அடுத்ததா இது அதாவது ரெசிஸ்டன்ஸை நம்ம ரைஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ கீழே வரும்போது ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 2850 வந்து சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அடுத்ததா வந்து 2800ல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 2750ல இதோட சப்போர்ட் இருக்கிறதா நம்ம பார்ப்போம். எப்பவுமே வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே வந்து கரெக்ஷன் ஆகி கீழே வரும்போது. ரிலையன்ஸோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்ப்போம். இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1110 கிட்ட இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.6. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கிறத காமிக்குது. இதோட ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 28 கிட்ட இருக்கு. ஆர்ஓசி வந்து 9% கிட்ட இருக்கு. ஆர்ஓஇ 9% கிட்ட காமிக்கிறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு வந்து 103 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50% கிட்ட இருக்காங்க. எஃப்ஐ வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸில் இவங்க 3% கிட்ட ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இவங்க 22% கிட்ட இப்போ ஹோல்டிங்கில் இருக்காங்க. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க 1 கிட்ட தான் இருக்காங்க. பிஜி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருக்கிறது ஃபேரான ப்ரைஸ் சொல்லுவோம். ஆனால் இவங்க வந்து 2க்கு மேலே இருக்காங்க. இவங்க டிவிடெண்ட் வந்து 0.31% கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க சேல்ஸ் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னா 13% கிட்ட காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ்ட் 3 இயர்ஸ் கிட்ட எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னா 16% கிட்ட சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.